ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 13. அமராவதியின் அற்ப சந்தோஷம். ஒரு சமயம் நாரதர் இந்திரலோகம் சென்றிருந்தார். அப்போது தேவேந்திரன் தனது சபையில் அமர்ந்திருந்தான். ஊர்வசி முதலிய நடன மாதர்கள் நடமாடிக் கொண்டிருந்தனர். நாரதை கண்டதும் இந்திரன் எழுந்து வந்து அவரை வரவேற்று உபதரித்து ஆசனம் கொடுத்தார். பின்னர் அவரை பார்த்து, மகரிஷியே, தாங்கள் திரிலோக சஞ்சாரி. தாங்கள் போகாத இடமில்லை. ஏதாவது அதிசயம் கண்டீர்களா? அவ்விதம் கண்டிருந்தால் எங்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திரா, நான் கண்ட அதிசயம் ஒன்று இருக்கிறது. பூலோகத்தில் ஒரு சமயம் கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றிருந்தேன். அவரது மனைவி அகிலியை என்னை ரொம்பவும் உபசரித்தாள். அவள் அழகுக்கு ஈடாக இதுவரை யாரையும் பார்த்ததில்லை என்றார் நாரதர். இந்திரனுக்கு அவனது வார்த்தைகள் ஆச்சரியத்தை கொடுத்தன. மகரிஷியை தேவமாதர்களையும் விடுவா அப்பெண் அழகிவள் என்று கேட்டான். ஆமாம் இந்திரா, மகாலட்சுமியையே அவள் அழகுக்கு ஈடு சொல்ல முடியாதென்றால் திலோத்தமை, ஊர்வசி, ரம்பா என்ற இந்த தேவமாதர்கள் எந்த மூலை என்றார் நாரதர். நாரதர் புறப்பட்டு சென்றதும் அவர் சொல்லிச் சென்ற செய்தி இந்திரனிடம் தன் வேலையை ஆரம்பித்தது. மனத்தால் அகிலியின் அழகிய வடிவினை பலவிதங்களாக எண்ணி பார்த்தான் இந்திரன். அவன் உள்ளத்தில் மெல்ல சபலம் தலை தூக்கியது. நாரதரால் மிக மிக அழகி என வர்ணிக்கப்பட்ட அவளை தான் அடைந்து இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று தகாத எண்ணம் அவன் உள்ளத்தில் உருவானது. தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக அவன் இருந்தும் காமத்தால் இழுக்கப்பட்ட அவனால் நல்லது கெட்டதை எண்ணி பார்க்க முடியவில்லை. விரகதாபத்தால் வருந்தி அவன் பூலோகத்துக்கு புறப்பட்டு வந்தான். கௌதமரின் ஆசிரத்தில் அகிலியை அவன் கண்டதும் நாரதர் தன்னிடம் அவள் அழகை பற்றி ரொம்பவும் குறைத்து கூறியதாக நினைத்தான். அவளது மன்மத வடிவு அவனை முற்றிலும் ஆட்கொண்டது. முனிவரின் பத்னி என்பதை அவன் மறந்துவிட்டான். அவளை எந்த விதத்திலாவது அடைந்து தன் தாபத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். தான் புகுந்துள்ள காரியம் அபாயகரமானது என்பதையும் தன்னால் இதற்காக வருந்த நேரிடும் என்பதையும் இந்திரன் எண்ணி பார்க்கவில்லை. அதற்கு மாறாக அகிலியை அடைய எந்தெந்த மார்க்கங்களை கடைபிடிக்கலாம் என்பதையே யோசித்தான். கௌதமர் விடியற்காலையில் கிழக்கு வெளுக்கும் முன்பாக எழுந்து சென்று ஆற்றில் நீராடி ஜபதபங்களை முடித்துக்கொண்டு திரும்பி விடுவது வழக்கம். ஆகவே அந்த நேரமே தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள சரியான சந்தர்ப்பம் என முடிவு செய்தான். கௌதமர் எழுந்து சென்று விட்டால் அகிலியையும் எழுந்து ஆசிரமத்தை பெருக்கி நீர் தெளித்து பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய தொடங்கி விடுவாள். ஆகவே அதற்கு ஓர் உபாயம் கை கொண்டான் இந்திரன். விடுவதற்கு இன்னும் வெகு நேரம் இருந்தது. இந்திரன் கோழி உருவம் கொண்டு கௌதமர் ஆசிரமத்திற்கு வந்து கூவினான். கோழி கூவுவதை கேட்ட கௌதமரும் பொழுது விடியப் போகிறது என எண்ணி ஸ்நானம் செய்ய ஆற்றுக்கு புறப்பட்டு சென்றான். அவர் அப்பால் சென்றதும் இந்திரன் கௌதமரை போன்று உருவெடுத்து ஆசிரமத்தில் நுழைந்தான். நீராடச் சென்ற கௌதமர் உடனே திரும்பியதை கண்ட அகிலியை ஆச்சரியமுற்றவளா, நாதா, இதென்ன வியப்பாக இருக்கிறது, ஏன் திரும்பி விட்டீர்கள்? ஸ்நானத்துக்கு புறப்பட்டீர்களே என்றார். பிரியே, நான் ஏமாந்து விட்டேன். கோழி கூவியது போல் நினைத்து கொண்டு புறப்பட்டு விட்டேன். பாதி வழி போகும்போது தான் விடிய இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்பது தெரிய வந்தது. தூக்கம் கலைந்து விட்டது. இனி படுத்தாலும் தூக்கம் வராது. சிறிது நேரம் பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்ன இந்திரன் அவள் அருகில் வந்து கட்டிலில் அமர்ந்தான். கணவனின் உருவில் வேற்ற ஆசாமி வந்திருப்பதை அகிலியை கவனிக்கவில்லை. நீராடச் சென்ற கணவன் இன்னும் விடிய நேரம் இருப்பதால் திரும்பி வந்து விட்டதாகவே எண்ணினாள். ஆகவே இந்திரன் அருகில் வந்து அமர்ந்ததை அவள் ஆட்சேபிக்கவில்லை. சந்தேகம் எழுந்தால்தானே? அகிலியை நெருங்கி இந்திரனும் அவளை மெல்ல இழுத்து தன்னுடன் அணைத்து கொண்டான். அவன் அணைப்பிலே மெய்மறந்த அகலியை பெரும் பாதகத்தில் தான் ஈடுபட்டுள்ளதை பற்றி கொஞ்சமும் நினைக்கவில்லை. ஆற்றுக்கு வந்த கௌதமர் இன்னும் உறக்கம் பிரியாத நிலையில் உலகம் இருப்பதை கண்டார். ஏனோ சந்தேகம் தோன்றியது. நிமிர்ந்து ஆகாயத்தை நோக்கினார். நட்சத்திரங்களின் அமைப்பதிலிருந்து விடியதற்கு இன்னும் வெகு நேரம் இருப்பது தெரிய வந்தது. ஏனோ அவர் உள்ளம் குழம்பியது. நீராட புறப்பட்டு வந்து அவர் விதும் ஒரு நாளும் மனம் குழம்பியதில்லை. விரைவிலேயே தமது காரியங்களை முடித்துக்கொண்டு ஆசிரமத்துக்கு திரும்பினார். கதவு சாத்தப்பட்டிருந்தது. முனிவரும் கைகளால் கதவை தட்டியபடி பிரியே என்று அழைத்தார். கட்டிலே இந்திரன் அணைப்பில் இருந்த அகலியை வெளியே கணவரின் குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். கன நேரத்தில் தான் மோசம் போய்விட்டதை அறிந்து கொண்டாள். கட்டிலே தன் கணவனது உருவிலே இருப்பது வேறு ஆசாமி என்று புலனாயினது. அவள் கண்களில் தீப்பொறி பறந்தது. அற்பபதரே, என்ன காரியம் செய்து விட்டாய்? என்னை மோசம் செய்து விட்டாயே. என்னை அறிவிழக்க செய்து உன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்ட தூர்தனை நீ யார்? போதும் உன் வேஷம். உனது உண்மை வடிவினை காட்டு. ரிஷிபத்னியின் சீற்றத்தின் முன்பு இந்திரன் பராக்கிரமும் முழுமையும்
அடங்கி போய்விட்டது. அவன் தனது உண்மை உருவத்தினை எடுத்துக்கொண்டு அவள் முன்பு தலை குனிந்து நின்றான். தேவராஜா, நீதானா இத்தகைய மகாபாதகத்தை செய்ய துணிந்தது? என்னை களங்கப்படுத்தி விட்டாயே என்று கதறினாள் அகிலியை. நாரதல் மூலம் உன் அழகு தோற்றத்தை கேட்ட என் உள்ளம் உன்னை அடைய விருப்பம் கொண்டது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் இக்காரியத்தில் இறங்கிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று வேண்டினான் இந்திரன். வெளியே மீண்டும் கௌதம முனிவர் கதவை தட்டினார். கதவை திறந்து கொண்டு அலங்கோலமாக ஓடி வந்த அகிலியை முனிவரின் பாதங்களில் வீழ்ந்தாள். சுவாமி, அடியேனை மன்னித்து விடுங்கள், நான் கரைப்பட்டவளாகிவிட்டேன் என்று கதறினாள். கௌதம முனிவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதோ நடந்துவிட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆசிரமத்தில் ஏதோ நடந்துவிட்டது என்பதை தான் அவரது மனக்குழப்பம் ஆற்றங்கரையிலேயே அறிவித்ததோ? ஏன் இந்த கோலம்? என்ன நடந்தது? விவரமாக சொல் என்றார் கௌதமர். கண்ணீரும் கவலையுமாக எழுந்திருந்த அகலியை இரு கைகளையும் கூப்பியவளாய் நாய் தழுதழுக்க, சுவாமி, தேவராஜன் தங்களை மோசம் செய்து விட்டான். கோழி கூவது போல் கூவி பொழுது விழுந்து விட்டதாக எண்ணி தங்களை நீராடப் போக செய்துவிட்டு தங்கள் உருவிலை நுழைந்து என்னை களங்கப்படுத்தி விட்டான். தங்கள் உருவில் இந்திரன் வந்திருப்பதை சந்தேகிக்காமல் தாங்கள் தான் திரும்பி வந்து விட்டதாக எண்ணி பேதை மோசம் போய்விட்டேன். பொழுது விடிய இன்னும் வெகு நேரம் இருப்பதாகவும் ஏதோ பறவை கத்தியதை கேட்டு கோழி கூவுவதாக நினைத்து புறப்பட்டு பாதி வழியை வரை போன பிறகுதான் தெரிந்தவதாகவும் அதனால் திரும்பிவிட்டதாகவும் சொன்னதை நம்பிவிட்டேன். தாங்கள் திரும்பிவிட்டதாக நான் எண்ணியதால் இந்த தவறு நிகழ இடம் கொடுத்து விட்டேன். தாங்கள் உருவிலே தேவராஜன் வந்திருப்பதாக நான் சந்தேகிக்கவில்லை. தாங்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று கதறினாள். அவருக்கு என்ன நடந்ததென்பது விளங்கிவிட்டது. அகிலியை பார்த்து சொன்னார். பெண்ணே, உன் கூற்றை நான் ஓரளவுக்கு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். என் உருவில் வந்து இந்திரனை நீ அறிய முடியாமல் போனது சரி. ஆயினும் அவன் ஸ்பரிசத்தை கூடவா உன்னால் உணர முடியாது போய்விட்டது. கணவனின் ஸ்பரிசத்துக்கும் மாற்றானின் ஸ்பரிசத்துக்கும் வேற்றுமை தெரியாதவள் பெண்ணல்ல. அவளை கருங்கல்லுக்குத்தான் ஒப்பிடலாம். நீ களங்கப்பட்டு போய்விட்டாய். இனி உனக்கு இந்த ஆசிரமத்தில் இடமில்லை. இருவரின் ஸ்பரிசத்துக்கும் வித்தியாசம் உணராது இன்பத்திலே மூழ்கி இருந்ததால் நீ கல்லாக மாறுவாய் என்று சபித்தார் கௌதமர். அகிலேயே அவரது பாதங்களில் வீழ்ந்து, சுவாமி, நான் மனதறிந்து இக்குற்றத்தை செய்யவில்லை. அதற்காக இப்பெரும் தண்டனையை அளித்து விட்டீரே, இதற்கு விமோசனம் கிடையாதா என்று கண்ணீர் விட்டு கெஞ்சினாள். கௌதமரும் அவள் பால் இறக்கப்பட்டு அவள் சாபம் நீங்கும் வழி தெரிவித்தார். பூவுலகத்திலே அசுரர்களின் ஆதிக்கம் அதிகமாகி சாதுக்களுக்கு நாசம் ஏற்படக்கூடிய நிலை வரும். கையிலேங்கிரியில் சாமகானம் செய்து ஈஸ்வரன் கிருபாகடாட்சம் பெற்று அசுரர்களுக்கெல்லாம் அரசனாகிய ராவணேஸ்வரனை அழிக்கும் பொருட்டு தேவர்கள் ஒன்று கூடி திருப்பார்கடலுக்கு சென்று நாராயணனிடம் முறையிடுவார்கள். நாராயணனும் விரைவில் தாம் தசரதருக்கு புத்தராக வந்து அவதரித்து அவர்கள் துன்பத்தை போக்குவதாக அபயம் அளிப்பார். அயோத்தியராஜனாகிய தசரத மகாராஜன் வெகு நாட்களாக பிள்ளை இல்லாது வருந்தி அக்குறை நீங்கி வசிஷ்ட முனிவரது யோசனையின் பேரில் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வார். யாக குண்டத்திலிருந்து தேவ புருஷன் ஒருவர் தோன்றி பாயசம் கொடுப்பார். அதை தசரதன் தன் மனைவியிடம் கொடுத்து கோசலையும் கைகையும் அதை இரு பங்காக்கி பின்னர் தம் பங்குகளில் ஒரு பகுதியை சுமித்திரைக்கும் அழைத்து அருந்துவார். அதன் காரணமாக கோசலைக்கு ராமரும் கைகேயிக்கு பரதரும் சுமித்திரைக்கு லக்ஷ்மணன் சத்ருகனும் இருவரும் ஆக 4 குமாரர்கள் பிறப்பார்கள். குழந்தைகள் வளர்ந்து வரும் சமயம் விஸ்வாமித்திர மகாமுனிவர் தாம் செய்ய போகும் யாகத்திற்கு இடையூறு நேர வண்ணம் காக்க ராம லக்ஷ்மணர்களை அழைத்து செல்ல அயோத்தி வருவார். விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு மைந்தர் இருவரையும் அனுப்ப விரும்பாத தசரதரை வசிஷ்டர் தேற்றி விஸ்வாமித்திரருடன் குழந்தைகள் இருவரையும் அனுப்பி வைக்குமாறு சொல்லுவார். அப்போது ராமச்சந்திரனிடம் வசிஷ்டரிடம் விநாயக பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசிக்க பெற்று அவரை ஆராதித்து அவர் கிருபை பெற்று அசுரர்களை கொன்று வெற்றி பெரும் சக்தியை பெறுவார். அவ்விதமே முனிவருடன் சென்று யாகத்தை கலைக்க வந்த அசுரர்களை சகோதரர் இருவரும் யானை முகத்தோனின் அருளால் வென்று யாகத்துக்கு நேர்ந்திருந்த இடர்களை நீக்குவார். பின்னர் இருவரும் முனிவருடன் மிதிலா நகருக்கு செல்லும் வழியில் கருங்கல்லாக கிடக்கும் அகலியை இருக்கும் இடத்துக்கு வருவார். ராமச்சந்திரன் பாதத்தூளி பட்ட மாத்திரத்திலேயே அகலியை பீடித்திருந்த சாபம் நீங்கி அவள் சுய உருவை அடைவாள். இவ்விதம் சாப நிவாரணம் தெரிவித்த கௌதமர் இந்திரன் மீது அடக்க முடியாத கோபமாய் அவனை தேடினார். ஆசிரமத்தில் இருந்த தேவேந்திரன் பெரிதும் மனம் கலங்கமுற்றவனாய் முருகனின் எதிரில் வர அஞ்சி அங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாமல் தவித்தான். கடைசியில் ஒரு பூனை வடிவம் கொண்டு மெல்ல அங்கிருந்து வெளிப்பட்டான்.
இந்திரன் பூனை வடிவம் கொண்டு வெளியேறுவதை தம் தபோ மகிமையின் மூலம் உணர்ந்த கௌதமர், அடே இந்திரா, ஏன் இந்த வேஷம் என்று அதட்டினார். இந்திரனும் மாய உருவை விடுவித்து நிஜ வடிவில் அவன் முன்பு வந்து விளங்கினான். தேவராஜா, உனக்கு இது தகுமா? உன் பெருமை என்ன? அவை அனைத்தையும் அடியோடு அழித்து விட்டதே உன்னுடைய ஈனச் செயல். தேவலோக மங்கையரை வெடித்து மானிடத்தில் ஏன் உனக்கு இந்த அற்ப சந்தோஷம்? ஒரு மானிடனாக இருந்திருப்பாயானால் அவன் இந்நேரம் சாம்பலாக போயிருப்பான். நீயோ தேவர்களுக்கு அதிபதி. எந்த இன்பத்தை நாடி இப்பாதகத்தை செய்ய புகுந்தையோ, உன் உடல் முழுவதும் அதன் சின்னங்களாகவே ஆகட்டும் என்று சபித்தார் கௌதமர். இந்திரன் வெட்கத்தில் தலை குனிந்தான். முனிவரின் சாபத்தின் காரணமாக அவன் உடல் முழுவதும் பெண் குறிகளாக நிறைந்தன. அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. மற்றவர் இதில் நாணம் கொண்டவராக மனத்துயரோடு பெரிய தடாகம் ஒன்றிலே தாமரை தண்டில் போய் ஒளிந்து கொண்டான். தேவலோகத்தில் இந்திரனை தரிசிக்க வந்த தேவர்கள் அவனை காணாது திகைத்தனர். இந்திராணியோடு இருக்கிறானோ என்று எண்ணினர். அங்கும் அவன் இல்லை என்பது விரைவிலேயே தெரிய வந்தது. அதன் மீது அவர்கள் தேவேந்திரனை இந்திரலோகம் முழுமையும் தேடினார். எந்த இடத்திலும் அவனை காணவில்லை. வேறு எங்காவது போயிருக்கிறானோ என்று பிரம்மலோகம், வைகுந்தம், கைலாயம் மற்றும் இதர இடங்களிலும் அவரை தேடினார். பூலோகம், பாதாளம் முதலிய இடங்களில் கூட அவரை தேடி பார்த்தனர். இந்திரனை காணவில்லை. தேவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்திரன் எங்கு சென்று விட்டான்? சகல லோகங்களிலும் தேடி பார்த்தும் அவன் காணப்படவில்லை என்றான். அவர்களுக்கு வியப்பாக இருந்தது. அவன் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாதே. தேவர்கள் எல்லோருமாக பிரகஸ்பதியிடம் சென்றனர். சுவாமி, இது மிகவும் விந்தையாக இருக்கிறது. தேவேந்திரனை தேடாத இடம் இல்லை. அவனுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று முறையிட்டனர். அன்பர்களே, நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் அனைவரும் தேடாத இடமில்லை. எனினும் நாரதன் ஒருவர் இருக்கிறார். திரிகால ஞானியன், சகலலோக சஞ்சாரியுமான அவனை கேளுங்கள். ஒரு கால் அவனுக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்றார் பிரகஸ்பதி. தேவர்கள் நாரதரிடம் வந்தனர். மகரிஷியே, தேவேந்திரனை காணாது தேவலோகம் முழுவதும் ஒளி இழந்து கிடக்கிறது. தேவர்கள் தங்கள் தங்கள் சக்திக்கு ஆதாரமான இந்திரனை இழந்து சக்தியற்றவராக இருக்கிறார். நாங்கள் தேடாத இடமில்லை. பிரகஸ்பதியிடம் சென்றோம். அவர் தங்களை கேட்குமாறு எங்களை அனுப்பினார். தங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றனர். நாரதரும் அவர்களுக்கு நடந்த விஷயங்களை தெரிவித்து தேவேந்திரன் இருக்குமிடத்தை கூறினார். முனி பத்தினியிடம் வஞ்சகமான நடந்து கொண்டதன் நிமித்தம் அவன் கௌதம முனிவரால் உடல் முழுவதும் பெண் குறிகளாக போகுமாறு சபிக்கப்பெற்று வெளியில் தலை காட்ட அஞ்சி தாமரை தடாகத்தில் தாமரை தண்டினுள் ஒளிந்திருக்கிறான் என்பதை தெரிவித்தார். நாரதரின் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் பெரிதும் துக்கித்தனர். அடைய முடியாத பெரும் பாக்கியத்தை பெற்ற தேவலோகத்துக்கே அதிபதியாகிய இந்திரன் இவ்விதம் கேவலம் அற்ப ஆசை கொண்டு தம் பராக்கிரமம் முழுவதையும் இழந்து அஞ்சி ஒளிந்து கொண்டிருக்க நேர்ந்ததே என அவர்கள் விசனமுற்றனர். பின்னர் அவர்கள் கௌதமர் ஆசிரமத்திற்கு வந்து முனிவரை பணிந்து பூஜித்தனர். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமது ஆசிரமத்திற்கு வந்திருப்பதை கண்ட கௌதமர் அவர்களை அன்புடன் நோக்கி, உங்களை ஒன்றாக தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியது பற்றி நான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். என்னிடம் உங்களுக்கு இருக்கும் அன்பினை இது காட்டுகிறது. உங்கள் முக குறிப்புகளிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை உத்தேசித்து வந்துள்ளதாக நான் உணர்கிறேன். தயவு செய்து தெரிவிக்கலாமே என்றார். சர்வஜா, தங்கள் பெருமை சகல லோகங்களிலும் விட்டிருக்கிறது. கருணாமூர்த்தியான தங்களை நிற்பிடத்தில் துயரம் என்பதே கிடையாது. தபோபலத்தினால் சாதிக்க முடியாதுதான் என்ன இருக்கிறது? முனிஸ்ரேஷ்டா, தேவராஜனை இழந்து தேவலோகம் ஒளிமங்கி கிடக்கிறது. அவனின்றி மற்ற தேவர்களுக்கு சக்தி ஏது? தங்கள் பத்தினியிடம் அவன் இச்சை கொண்டது மாபெரும் குற்றமே. எத்தகைய குற்றம் செய்தவனாக இருந்தாலும் அவன் தான் செய்த குற்றத்தை வருந்துவானால் அவனுக்கு மன்னிப்பு அவசியம் இருக்கிறது. தேவேந்திரன் தங்கள் சாபத்தின் காரணமாக தேகம் முழுவதும் அருவருக்கத்தக்க குறிகளை உடையவனாய் வெளியில் வர அஞ்சி தாமரை தடாகம் ஒன்றில் தாமரை தண்டினுள் ஒளிந்திருக்கிறான். தேவரீர் கிருபை கூர்ந்து அவன் குற்றத்தை மன்னித்து அவனுக்கு விமோசனம் ஏற்பட கூடிய வழியினை தெரிவிக்க வேண்டும். இதுவே எங்கள் கோரிக்கை என்று தேவர்கள் பிரார்த்தித்தனர். முனிவனும் அவர்கள் பால் கருணை கொண்டவராய், அன்பர்களே, உங்கள் கோரிக்கையை மறுக்கக்கூடிய சக்தி எனக்கில்லை. ஆதி பரம்பொருளாகிய கற்பக கடவுள் விநாயக பெருமானின் சடாட்சர மந்திரத்தை பிரகஸ்பதிக்கு நான் உபதேசிக்கிறேன். அவரும் இந்திரனுக்கு அம்மந்திரத்தை உபதேசிக்கட்டும். அதனால் இந்திரன் உடலிலேயே ஏற்பட்டிருக்கிற பெண் குறிகள் மறைந்து கண்களாக மாறும் என்று கௌதமர் கூறி பிரகஸ்பதிக்கு விநாயகரின் சடாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். பின்னர் தேவர்கள் முனிவரிடம் விடை பெற்று கொண்டு கந்தர்வம் என்ற இடத்திலுள்ள தடாக கரையை அடைந்தனர். அத்தடாகத்தில் தான் தாமரை தடாகத்தினுள் இந்திரன் ஒளிந்திருந்தான்.
ஆ, மனக்கவலையை விடுத்து வெளியே வாருங்கள். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி கௌதம முனிவரிடம் சென்று தங்கள் செய்கைக்காக மன்னிப்பு கோரினோம். அவரும் தங்கள் மீது கருணை கொண்டு தங்களுக்கிட்ட சாபம் தீர அருளியிருக்கிறார். அவரால் பிரகஸ்பதிக்கு உபதேசிக்கப்பட்ட விநாயக பெருமானின் ஷடாக்ஷர மந்திரத்தை தாங்களும் பிரகஸ்பதியிடமிருந்து உபதேசம் பெற்று தங்கள் சாபம் நீங்கப் பெறுங்கள் என்று வேண்டினர். அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கி தேவராஜனும் தனது மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டான். அவனது தோற்றத்தைக் கண்டு தேவர்கள் பார்க்க முடியாது தலையை தாழ்த்தி கொண்டனர். இந்திரனும் தனது தவற்றுக்கு பெரிதும் வருந்தியவனாய் அத்தடாகத்தில் நீராடி பிரகஸ்பதியிடமிருந்து விநாயக பெருமானின் ஷடாக்ஷர மந்திரத்தை முறைப்படி உபதேசம் பெற்றுக்கொண்டான். அந்த க்ஷணமே அவன் உடலிலிருந்து பெண்குறிகள் கண்களாக மாறின. தேவர்கள் மகிழ்ச்சி கொண்டு ஆரவாதித்தனர். பிறகு அவர்கள் தேவேந்திரனை வணங்கி தேவலோகம் அவன் இன்று தவிப்பதை எடுத்து கூறி இந்த லோகம் திரும்புமாறு வேண்டினர். அன்புமிக்க தேவர்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? கௌதம முனிவரின் சாபம் பெற்ற நான் வெளியே வர முடியாது தவித்துக் கொண்டிருக்கையில் என்னை காத்து எனக்காக சாப விமோசனம் பெற்று வந்தீர்கள். நான் உடனே தேவலோகம் திரும்ப முடியாமல் இருக்கிறது. எந்த பெருமானுடைய ஷடாக்ஷர மந்திரத்தை உபதேசம் பெற்றதனாலேயே என் பாபம் நீங்க பெற்றதோ அப்பெருமானை பூஜித்து அவரது கடாட்சம் பெற்று பின்னர் வருகிறேன். நீங்கள் அனைவரும் திரும்பி உங்களது காரியங்களை நடத்தி வாருங்கள் என்றான் இந்திரன். அவர்களும் அவனிடம் விடை பெற்றுச் சென்றனர். அப்பால் தேவேந்திரன் கதம்ப வனத்துக்கு சென்று அங்கிருந்த தடாக கரையில் விநாயக பெருமானுக்கு ஆலயம் ஒன்று எழுப்பி வைத்தான். பின்னர் பிரகஸ்பதியால் உபதேசிக்கப்பட்ட ஷடாக்ஷர மந்திரத்தை தியானித்தான். அன்ன ஆகாரமின்றி 1000 வருட காலம் தவம் செய்தான். இந்திரன் தவத்திலேயே மெச்சிய விநாயகரும் 4 கைகளோடும் தும்பிக்கை முகத்தோடும் கோடி சூரிய பிரகாசமாக அவர்கள் முன்பு தோன்றினார். தேவராஜா, உனக்கு வேண்டிய வரங்களை கேள், நான் தருகிறோம் என்றார். தேவராஜனும் அவரை பின்னும் பல விதமாக தோத்திரங்கள் செய்து, விக்னராஜா, தங்களிடம் என்றும் முடியாத பக்தி தர வேண்டும். சகல தேவர்களாலும் பூஜிக்கப்படுகின்ற தாங்கள் இத்தலத்தில் சிந்தாமணி விநாயகராக எழுந்தருள வேண்டும். இத்தடாகத்திற்கு சிந்தாமணி தீர்த்தம் என பெயர் நிலைக்க வேண்டும். தங்களை இத்தலத்தில் பூஜிப்பவர்களுக்கு சகலகாரிய சித்திகளையும் தாங்கள் அழிக்க வேண்டும். இதுதான் நான் வேண்டுகிறது. தங்கள் கிருபா கடாட்சத்தை அடைந்தவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று பிரார்த்தித்தான். விக்னேஸ்வரரும் இந்திரனின் கோரிக்கை பிரகாரம் நடப்பெறும் என்று அருளி மறைந்தார். இந்திரன் சிந்தாமணி விநாயகரை பணிந்து ஆராதனைகளை செய்வித்து பின்னர் தேவலோகம் சென்றான். இவ்வாறு நாரதர் ருக்குமாந்தனுக்கு கணேசமூர்த்தியின் மகிமையை சொல்லி, ருக்குமாந்தகா, நீயும் அந்த தடாகத்தில் நீராடி விநாயகரை பணிந்தால் உன் நோய் நீங்கிவிடும் என்று சொல்லி சென்றார்.